நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எல்லாரும் என்னுடைய வாழ்த்துதலை நான் சொல்கிறேன். முதல்ல ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நமக்கு இம்மட்டு நடத்தின தேவனுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். வருஷத்தில் கடைசி பகுதியில் இருக்கிற நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது பாருங்கள். ஆண்டவர் நம்மளை சங்கீதம் 23 பிரகாரம் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மளை கொண்டு போய் விடுகிறார். நம்ம ஆத்மாவை தேற்றி நம்மளை நிலமுள்ளதாய் ஆக்கி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனை நம்ம நன்றி உள்ள இருதயத்தோடு துதிப்போம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை. இன்னும் ஆண்டவர் நம்மளை இன்னி வரப்போகிற வருஷங்களில் புல்லுள்ள இடங்கள் மாத்திரமல்ல, நமக்கு புல் நிறைந்து இருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிட போகிறார். அதை நம்ம சுதந்திரத்துக் கொள்வோம். எல்லாம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. இன்னும் அதிகமாக ஜெபிப்போம், அதிகமாக துதிப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். புதிய புதிய காரியங்களை செய்ய போகிறோம். புதிய புதிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர போகிறாரு. உலகத்தின் காரியங்களை நம்ம ஜெயம் எடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெய வீரர்களாக நம்ம மாறுவோம். உங்களுக்கு எப்பொழுது என்னுடைய ஜெப உதவி உங்களுக்கு தேவைப்பட்டால் எப்பொழுதும் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெப உதவி தேவைப்பட்டால் கூப்பிடுங்க, ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். நல்லா இருங்க பிதாவே. ஆமென்.